நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் நெல்லையாளர் சங்கத்துக்கு வந்ததே எஸ்ஆர் நாஜி மேலே இருக்கிற ஒரு பாசம், மரியாதை. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன்ல, திருவான்மையூரில் ஒரு கண்டக்டர் பிரச்சனை வந்து செஞ்சாங்கல்ல, அந்த கண்டக்டரை அங்கே இருக்கிற பொதுமக்கள்லாம் போட்டு அடிச்சிட்டாங்க. அவன் போய் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறான். அந்த ரிப்போர்ட் வந்து என்னன்னா, பேர்லாம் தெரியாது, எனக்கு 2 பேர் அடிச்சாங்கன்னு. வள்ளிநாயகம் பேர் தெரியும், வள்ளிநாயகம் பேரை போட்டு கொடுக்குறேன். அவருடன் வந்தவர் எனக்கு இப்படி அடிச்சிட்டாங்கன்னு போய் ரிப்போர்ட் கொடுக்குறான். சரி. அப்போ வள்ளிநாயகத்துடைய தாயா அப்பா அவர் வந்து அவரும் எஸ்ஆர் நாஜியும் ஒன்றா படித்தவங்க. எங்களை வந்து கோர்ட்டுக்கு வரணுன்னு வள்ளிநாயகத்தை, இது கோர்ட்டுல ஸ்டேஷனுக்கு வரணுன்னு வள்ளிநாயகத்தை போலீஸ் வந்து கூப்பிடுது. அப்போ உடனே எஸ்ஆர் நாஜிக்கு அண்ணாச்சி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இதை பையன் வந்து பண்ணுறாங்க, வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும் போது இருக்குதே. உடனே என்ன விஷயம்னு கேட்டோடனே இதில் நியாயம் இருக்குது, ஒன்றும் கிடையாதா, சரி ரைட் நான் பார்த்துக்கிறேன்னு உடனே ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அந்த கேஸை இது பண்ணுங்க, அவன் பண்ணது தப்பு, இவங்க வந்து அடிக்கலை, பப்ளிக் தான் அடிச்சுட்டு இருக்குது, என்ன நீ அங்கே போய் விசாரிச்சு பாருங்கள், பப்ளிக் அடிச்சா இவங்க அடிச்சாங்க போய் பாருங்கள், நீ அங்கே இருக்கிற கடைகளில் விசாரிச்சா தெரியும் அப்படின்னு சொல்லி அதனோட போலீஸ் என்ன செஞ்சது தெரில, அந்த கேஸை இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ என்னென்னா, எனக்கு எஸ்ஆர் நாஜி மேலே ஒரு அன்பு வந்துச்சு. எஸ்ஆர் நாஜி எப்படி என் மேலே அன்பு வந்துச்சு எனக்கு இதுவரையும் தெரில. ஆனால் நான் எதையும் எப்பவுமே எதிர்பார்க்க மாட்டேன். எஸ்ஆர் நாஜி வீடுங்கிறது நான் வந்து பைக்கில் தான் போயிட்டு வருவேன். பைக்கில் சின்ன பைக் வச்சுருந்தேன், பைக்கில் தான் போவேன். ஏன்னா இதெல்லாம் பார்க்குறாங்க, பார்த்தாலும் என் மேலே ஒரு பாசத்தை அண்ணாச்சி வச்சுருந்தாங்க. அவருடைய பாசத்தை நிறைவேற்றி கொண்டு இருந்தேனே தவிர வேறு எந்த சமாச்சாரம் நான் போக மாட்டேன். அதில் எப்படின்னா, நானும் அண்ணனும் பேசிக்கிட்டது, எஸ்ஆர் நாஜி இறந்துட்டாங்கன்னா அவங்க அண்ணாச்சி ரொம்ப இதோ சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அப்போ அண்ணாச்சி எங்கள் அண்ணன் என்னை கூப்பிட்டு சொன்னது என்ன, எஸ்ஆர் நாஜி இறந்துட்டாங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, நிற்கக்கூடாது, இதுதான் நம்ம முடிவாக இருக்கணும், யார் வேணாலும் வந்துட்டு போட்டோம், நீ நிற்காத அப்படின்னாங்க. இதுக்கிடையில் வந்து ஒரு பொதுக்குழு நடக்குது. சரி. ராஜா கல்யாண மண்டபத்தில் பொதுக்குழு நடக்குது. ஆமாம். அப்போ நான் செயலாளராக இருக்கேன். அப்போ எல்லா ஏற்பாடும் நான் தான் பண்ணுறேன். அப்போ அதுக்கு பெரியசாமி வந்து உட்காந்துருக்காரு. அப்போ பெரியசாமி கமிட்டி முறையும் கிடையாது, இதுவும் கிடையாது, உறுப்பினர் மட்டும்தான். அப்போ பெரியசாமி அந்த கல்யாண மண்டபத்தில் பேசுனது என்னன்னா, எஸ்ஆர் நாஜை மிக இழிவுபடுத்தி பேசினார். எப்படி, உனதான் கை நடுங்குது, கால் நடுங்குது, உனக்கு எதுக்கியா தலைவர் பதவி, என்னை போல இளைஞர்கிட்ட கொடுத்து போக வேண்டியதானே, எப்படி, இதே வார்த்தை தான். இதை நீங்கள் அந்த மீட்டிங் வந்து யார் வேணாலும் உங்களுக்கு கேட்டு பாருங்க. ஏன்னா எஸ்ஆர் நாஜியை பார்த்து நேரில் வச்சுக்கிட்டு எங்கேயோ பார்த்து நம்மகிட்ட சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, எஸ்ஆர் நாஜி கொஞ்சம் கை நடுங்கும் கொஞ்சம், என்ன வேற ஒன்றும் கால்லாம் நடுங்காது. அண்ணாச்சி அப்படி கண் கலங்கிட்டாங்க. தம்பி என்ன பேச பார்த்தீங்களா தம்பி? உடனே நான் சொன்னேன், கொஞ்சம் இருக்கணும் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் பேசி முடிச்சுட்டு போனோடனே நான் எழுந்திரிச்சு பேசினேன். எனக்கு வந்து பெரியசாமி வந்து சொந்தம், அது நாடார் உறவு செட்டிக்கலை பெட்டிக்கலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா. என்னுடைய தம்பிக்கு வந்து விவேகானந்தன் என்னுடைய தம்பி, அந்த தம்பிக்கு அவருடைய குழந்தையாக தான் கட்டியிருது. ஆக ஒன்றும் நம்ம வந்து வெளியாள் கிடையாது. அப்போ நான்
அந்த மீட்டிங்கில் நான் பேசினேன். ஓகே. நான் என்ன பேசுனேன்னா, அண்ணாச்சிக்கு கை நடுங்குது, கால் நடுங்குது, என்ன அதனால அவரை விட்டுட்டு என்னை கூட இளைஞர்கிட்ட பதவி கொடுக்க வேண்டியதான்னு அண்ணாச்சி கேட்டாங்க. நான் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலை. அண்ணாச்சி கை நடுங்குது, கால் நடுங்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய தொண்டு எந்த வகையில் நடுங்கவில்லை. ஒரு ஃபோன் பண்ணி எல்லா விஷயங்களும் முடிக்கக்கூடிய ஒரே சக்தி வாய்ந்த தலைவர் அண்ணாச்சியை தவிர வேற யாரும் நம்ம சமுதாயத்தில் கிடையாது. ஒரு ஃபோன் எடுத்து பேசினாங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். நானும் அண்ணாச்சும் ஐஜியை பார்க்கணுன்னு போவோம். அண்ணாச்சிக்கு ஒரு 3-4 படி ஏறின உடனே அதை கொஞ்சம் மூச்சு வாங்கும். மூச்சு வாங்கியதில் உடனே அண்ணாச்சி தண்ணி கொடுப்பேன். நான் ஒரு கையில் பாட்டிலில் தண்ணி எடுத்து தான் போவேன். அம்மாவுக்கு தண்ணி குச்சி ஏறுவாங்க. ஆனால் இதுக்குள்ளே அண்ணாச்சி வர்றாங்கன்னு ஐஜிக்கு தெரிஞ்சு அவர் கீழே இறங்கி வந்துடுவார். நாங்கள் அவர் 2ஆம் மாடியில் இருப்போம். நாங்கள் முத மாடிக்கு போகிறதுக்குள்ளே அவர் வந்துடுவார். வந்து என்னண்ணாச்சி நீங்கள் ஏன்னாச்சி வர்றீங்க, தம்பிக்கிட்ட சொல்லியோம்னா நான் முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் எந்த விஷயமா இருந்தாலும். இல்லை நான் வந்து பார்த்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் சொல்லி நம்ம சமுதாயத்துக்காக உழைத்தவர் அண்ணாச்சி. அப்போ இப்பட்ட ஒரு அண்ணாச்சியை பற்றி பேசினார். அவர்கிட்ட ஒன்று சொல்கிறேன், அண்ணாச்சி கை நடுங்குது, அண்ணாச்சி ஒரு பேப்பர் எடுக்க சொல்கிறேன், நீங்கள் ஒரு பேப்பர் எடுங்க, நீங்களும் எழுதுங்க, நான் சொல்கிறத அண்ணாச்சியும் எழுதட்டும், யாருடைய எழுத்து தெளிவாக இருக்கிறது என்று பார்ப்போம். கை நடுங்கினாலும் அண்ணாச்சி எழுத்து அவ்வளவு தெளிவாக இருக்கும், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கை நடுங்கினாலும் அவருடைய எழுத்து அவர் அற்புதமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அண்ணாச்சி பேர் இப்படி தரக்குறவா நீங்கள் பேசுறது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது அப்படின்னு பேசி உட்கார்ந்தேன். அப்போ மீட்டிங் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே அவர் தோளில் போய் கை போட்டேன். யார் தோல்ல? பெரியசாமி தோளில் போய் கை போட்டேன். நான் ஒரு முடிவு பண்ணி வச்சிருந்தேன், அண்ணாச்சிக்கு பிறகு உங்கள் தலைவர் ஆகிக்கலான்னு நினச்சேன். இனிமேட்டுக்கு முடியாது போல் இருக்குதே, நீ இந்த அளவு பேசிட்டீங்க, இனிமேட்டு நீங்கள் தலைவர்களே வேற யாராவது பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு வந்துட்டேன். சரி. அடுத்த எலெக்ஷன் வந்துச்சு. சரி. அவர் மேலாப்பூர் தொகுதியில் நின்னார். அவர் பெரியசாமி அங்கே நின்று அவர் செயலராக கமிட்டி மெம்பராக வந்துட்டார். அப்போ அண்ணாச்சி எப்படின்னா, எந்த தேர்தலாக இருந்தாலும் தேர்தல் முடிஞ்ச உடனே நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருவாங்க. அண்ணாச்சி எவ்வளவோ தீர்க்கதரிசி இருந்தாலும் நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பாக இருக்கும். கூப்பிட்டு, தம்பி யார் யார் நிர்வாகத்தில் போடலாம் பாருங்க, பார்த்து எனக்கு சொல்லுங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அவன் நான் தான் உட்காந்து யார் நிர்வாகி ஒவ்வொருத்தரையாக போய் பார்த்து, நிர்வாகியை யார் போடணும்னு நினைக்கிறோம் அவங்கள போய் பார்த்து, அவங்க வீட்டில் போய் பார்த்து அவங்ககிட்ட பேசி அப்படி கொண்டு வந்தேன். அதே போல் அண்ணாச்சி இறக்கும்போது இருந்த நிர்வாகிகள் இல்லை, வந்து நிர்வாகிகளை போடணும் அந்த கூட்டத்துக்கு, அந்த தேர்தலில் நிர்வாகிகளை போடக்கூடிய பொறுப்பு என்கிட்ட அண்ணாச்சி கொடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், நானும் சந்திரன் ஜெயபால் 2 பேரும் நிர்வாகிகள் யாரை போடலான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். போய் இவர் பார்த்தா ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு வர்றோம். அப்போ எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. யாருன்னு பார்த்தா இவர் பெரியசாமி ஃபோன் பண்ணுறது, கொஞ்சம் என்னை வந்து பார்க்கணும், கொஞ்சம் வாங்கலான்னாரு. சரின்னு போனேன். நானும் சந்திரன் ஜெயபால் நான் தான் அங்கே போனோம். போன உடனே அவர் போனவொடனே டீ கொடுத்தாரு. எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க, அங்கே போனோடனே டீ கொடுத்தாரு. குடித்தேன். கொடுத்துட்டு பேசிட்டு என்ன விஷயம் என்னை கூப்பிட்டீங்களே இருக்குன்னு, எப்படியாவது என்னை செயலாளர் வைக்கணும் அப்படின்னாரு. எப்படினாச்சி ஆக்க முடியும், நீ இந்த எலெக்ஷனில் தான் இந்த இதில் தான் வந்து அண்ணாச்சி கை நடுது கால் நடுது, உனக்கு இதுக்கே தலைவர் பதவி அப்படின்னு சொன்னீங்க, உங்கள்கிட்ட போய் உங்களை தலைவராக்கணும்னு அண்ணாச்சிட்ட போய் பேசினா எப்படி ஒத்துக்கிடுவாங்க, நான் பேச முடியாதுன்னு சொன்னேன். சரி.
நீங்கள் சொன்னால் கேட்பாங்க கண்டிப்பாக. சரி. நான் உங்க கூட இருப்பேன், ம். உங்க கூட இருந்து நான் சங்கத்தை நல்லா கொண்டு வருவேன் அப்படின்னு பேசினார். ம். இதுக்குள்ள அண்ணாச்சி ஃபோனும் வருது. ம். அவருக்கு ஆஃபீஸில் உட்காந்துருக்கலே அண்ணாச்சி ஃபோன் வருது. அண்ணாச்சி உங்களெல்லாம் பார்க்க வந்துக்கிட்டு இருக்கேன், அண்ணாச்சி வந்துடுறேன்னு. அவன் அவர்கிட்ட சரி நான் பேசிப்பேன், அண்ணாச்சி கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க, இதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து நேரே அண்ணாச்சிட்ட வந்து லிஸ்ட்டு கொடுத்தேன். லிஸ்ட்டில் ஒரே ஒரு செயலாளரை மட்டும் நீக்கி ஒருத்தர் போட்டிருந்தோம், அவரை நீக்கிட்டு 3 செயலாளர் போடணும். அதில் ஒரு செயலாளர் மட்டும் நீக்கியிருந்தேன். எடுத்துட்டு மிச்ச பேர்லாம் எழுதி கொடுத்தேன். அப்போ அவர் படிச்சுட்டு என்ன தம்பி ஒரு செயலாளர் காணும், அண்ணாச்சி நான் சொல்கிறேன், நீ கோவப்படாதீங்க, வருத்தப்படக்கூடாது. ஏன் அண்ணாச்சி பெரியசாமிய தலைவராக்கிடலாம், செயலராக்கிடலாமே அப்படின்னு. சரி. அந்த விஷப்பம்பையா செயலராக இருக்கணுங்கிறீங்க, வேண்டாம் தம்பி, ஒரு நல்ல ஆளா பாருங்க, அவன் விஷம் பிடிச்சவன் அப்படின்னு பேசுனாங்க. அப்போ நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், அண்ணாச்சி வேகப்படாதீங்க, விரோதியையும் நண்பனாக்கி காட்டுறது தான் வந்து நம்முடைய செயல்பாடாக இருக்கணும். போடுவோம், போட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாங்கிறத முடிவு பண்ணணும். எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய பொருளை விட்டுருங்க. சரி. அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்கள் யோசனை பண்ணி சொல்லுங்க சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கும் ஃபோன் பண்ணி பேசினேன். சரி தம்பி, உங்கள் விருப்பம் தம்பி. அதன் பிறகு தான் இப்போ பெரியசாமியை அங்கே செயலராக கொண்டு வந்தோம். அண்ணாச்சி கொஞ்சம் எம்எல் ரொம்ப கோவப்பட்டாங்க. நீங்கள் வேணால் அன்றைக்கு இருந்த குமாஸ்தாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. ஏன்னா அவங்ககிட்டையும் போய் ரொம்ப இது பண்ண தம்பி வந்து இப்படி சொல்கிறாப்புல அப்படி ஒரே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறாங்க. இருந்தாலும் அவரை செயலராகி காட்டியவன் நான். இதில் எந்தவித மாற்றுக்கிறதுக்கும் இடம் இல்லை. நீ யார்கிட்ட அன்னைக்கு இருந்த நிர்வாகிகள் யார்கிட்ட இருந்தாலும் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து அடி ஓடிட்டு இருந்தே. அப்போ அண்ணாச்சி இறந்தாங்க. இறந்த உடனே வந்து அங்கே இருந்து இளைஞர் வைக்கிறீங்களாம் முடிச்சுட்டு வந்தோம். அம்மா அண்ணாச்சி போய் யார் தலைவராக போடலாங்கன்னு பேசச்சில அவர் முத்துமாலை நாடார், அவர் வந்து கொட்டிவாக்கம், அவர் வந்து துணைத் தலைவர், மூத்த துணைத் தலைவர் அவர். அவர் நிறைய ஆண்ட வந்து நான் என்ன நீங்கள் போடணும் வந்தார். அப்போ நான் சொன்னேன், எப்படின்னாச்சும் உங்களை போட முடியும், நீங்கள் உங்கள் வாயில் டக்குனி ஓனா பூனா சூனா எல்லாம் வரும், அதுதான் பேசுவார். என்ன சரி, அது ஒரு தலைவருக்கு லாய்க்கு இல்லாத வார்த்தை. அதனால பெரியசாமி தலைவராக்கிறோம், நம்ம வந்து நீங்கள் இருக்கிற பொறுப்பில் இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அவர் அதை ஏற்றுக்கல. அவர் என்கிட்ட ஒரு பெரிய தொகை வாங்கியிருந்தார். அந்த தொகை இன்னும் வரைக்கும் எனக்கு வரலை. இன்றைக்கு வரைக்கும் அந்த தொகையும் எனக்கு வரலை. முத்துமாலை நாடார். அப்போ அதன் பிறகு நானும் பல தடவை அவங்கள விட்டு கேட்டேன், கொடுக்கல. அவர் ஒய்ஃப் பேரில் செக்கு கொடுத்தாரு. என் ஒய்ஃப் மேலே கேஸ் போட்டுருங்க அப்படின்னாரு. சரி எதுக்கு நீ அப்படி விட்டு வச்சுட்டேன், இன்னைக்கு விட அந்த செக்கு என்கிட்ட தான் இருக்கு. சரி இருக்கட்டும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தபோது கூட நான் வந்து அதுக்கப்புறமா பெரியசாமி தலைவராகினேன். பெரியசாமி தலைவரானார். அப்போ அடுத்த கூட்டத்தில் வந்து ஒரு முடிவாச்சு, அண்ணாச்சிக்கு செலவழிக்கணும். யாருக்கு? கடை வச்சிடலாம், இனி அது எஸ்ஆர்நாய்க்கு செலவழிக்கணும். இன்னொன்று செய்ய வச்சிடலாம். உடனே சிலை செய்யறதுக்கு யாரை பார்க்கணும்? உடனே ஒரு 8 லட்ச ரூபா வாங்குறான், 9 லட்ச ரூபா வாங்குறான். இப்போ நம்மகிட்ட எங்கள் பையன் பணம் இருக்குது, நம்ம இப்போ வைக்க முடியாது அப்படி பண்ணி கடைசி அந்த வார்த்தைக்கு வந்தார். உடனே ஏன் 9 லட்சம் ஆகுது, ஏன் 10 லட்சம் 8 லட்சம் ஆகுது, 1,80,000 1,70,000 செஞ்சிடலாமே அப்படின்னு. இல்லை அது அவ்வளோதான் ஆகுது
அப்படின்னாரு. சரி, நான் ஒருத்தரை கூப்பிட்டு போவேன், அவர்கிட்ட நீங்கள் வந்து உட்காந்து பேசுவோம் சொல்லிட்டு நாகப்பா ஜெகநாதன் அவர்கிட்ட கூப்பிட்டு போனேன். அவர் வந்து எனக்கு காமராஜ் எல்லாம் செஞ்சு கொடுத்தார். அவர் அதாவது நம்ம இவர் சிவந்தி ஆதித்தன் அங்கே யாராவது காமராஜ் சிலை வைக்க போகிறோம், எங்களுக்கு நிதி உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா உடனே என்கிட்ட தான் அனுப்பியிருப்பார். நான் உடனே கூப்பிட்டு மற்றவன் ஒருத்தர் அனுப்பி வச்சுருக்கிறேன், அவருக்கு ஒரு காமராஜ் சிலை செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க. உடனே நாகப்பாவுக்கிட்ட கூப்பிட்டு போய் அது காமராஜ் சிலையை உடனே செஞ்சு கொடுப்பாரு. அதாவது 1:60 1:70 முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு இந்த நாகப்பா ஜெகநாதன் யாருன்னா, நாகப்பானா யாரு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. நாகப்பா என்பவர் தான் முத காமராஜ் சிலையை மவுண்ட் ரோட்ல இருக்குதுல்ல, மவுண்ட் ரோட்ல காமராஜ் சிலை செய்தவர். அந்த அங்க மவுண்ட் ரோட்ல காமராஜ் சிலை செஞ்சு வச்சவர் யாரு? அன்றைய திமுக மேயராக இருந்தவர் தான் காமராஜ் சிலை செஞ்சு வச்சாரு. அன்றைய மேயர் அவரு நேருவை கூப்பிட்டு அந்த சிலையை திறந்தாரு. நேரு அந்த கூடுதல் அந்த இதுல என்ன சொன்னாரு, அந்த மீட்டிங்ல பேசல நேரு என்ன சொன்னாரு, நான் இதுவரை பல சிலைகள் திறந்திருக்கிறேன், இறந்தவர்கள் சிலையை திறந்து வைத்திருக்கின்றேன், உயிரோடு இருப்பவருக்கு சிலையை செய்து திறக்க வைத்திருப்பது தமிழ்நாடு மட்டும்தான், அது சென்னை. நான் வாழ்த்துகின்றேன், நான் வந்திருக்க மாட்டேன். காமராஜர் என்ற ஒரு நல்ல மனிதருக்கு சிலை திறக்கின்றார்கள், ஆகவே நான் வந்து இதை திறந்து வைக்கின்றேன். காமராஜரை போன்று ஒரு ஒழுக்கமான ஒப்பற்ற ஒரு மனிதனை பார்ப்பது கடினம். அன்னைக்கு அந்த மீட்டிங்ல நேரு பேசுறாரு. அந்த சிலையை செஞ்சவர் நாகப்பா. அவர் பிள்ளைகள் இப்போ இருக்காங்க, அவர் தான் நாகப்பா ஜெகநாதன். ஜெகநாதன்கிறத நாகப்பா ஜெகநாதனே ஆக்கிட்டாங்க. என்ன அந்த பையனை எங்கே அவங்க இதுன்னா நம்ம YMCA கிரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது சைதாப்பேட்டையா, சைதாப்பேட்டைக்கு YMCA கிரவுண்டுக்கு எதிர்த்தாப்புல தான் அவங்க இது. அங்கே கூப்பிட்டு போய் முடிச்சு கொடுத்துருவேன். முடிச்சு கொடுத்தானே முடிஞ்சிச்சு சொன்னோடனே பணத்தை என்கிட்ட கொடுத்துருப்பார். அந்த பணத்தை கொண்டு நான் கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு வருவேன். அந்த அளவு ஒரு நம்பிக்கையும் பாசமும் வைத்தது சிவந்தி ஆதித்தன் என் மீது. ஒரு தடவை ஒரு சமாச்சாரத்துக்கு என்ன விஷயம்னு சொல்லல, ஒரு சமாச்சாரத்திற்கு ஒரு அமௌண்ட் என்கிட்ட கொடுத்து இந்த சமாச்சாரம் பார்த்துருங்க பத்மநாபன், நீ என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தாரு. நான் எல்லாம் முடிச்சுட்டு மீதி தொகையை அவர்கிட்ட ஒன்று கொடுத்தேன். அப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு பத்மநாபன், யானை வாயில போற சோளப்பொறி கூட திரும்பி வருத, எப்படி யானை வாயில போற சோளப்பொறி கூட திரும்பி வருது. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? அவன் இதுவரையும் அவர் நம்பி யாரும் கொடுத்த போனாலும் திரும்பி வரலன்னு அர்த்தம், இது வரலன்னு அர்த்தம். அப்படி வந்து என் மேல ஒரு பற்றும் பாசமும் வைத்திருந்தவர் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள். அது ஒவ்வொரு சிலை எத்தனை சிலை செய்ய சொன்னாலும் வந்து காமராஜ் சிலைன்னா உடனே அங்கே போங்கன்னு சொல்லி செஞ்சு கொடுப்பேன். அப்படிப்பட்ட ஒரு நாகப்பா ஜெகநாதன் போய் பேசி 1,70,000 ரூபா கொடுங்க, நான் பண்ணி கொடுத்துட்றேன். ஆனால் அந்த நாகப்பா ஜெகநாதனே என்னை கூப்பிட்டு ஒரு பேசுகிறாப்புல, ஏன்னா நீங்கள் எதுவும் கமிஷன் கேட்கலையே என்னாரு, எதுக்கு கமிஷன் 3 லட்சம் 4 லட்சம்னு சொல்லி எங்கிட்டையும் சொல்லிடுவாங்க. பல சிலைகள் கொடுத்து போச்சுல மீதியை மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க என்கிட்ட. சரி, நீங்கள் அப்படி வைக்கிறதே இல்லையே, நீ என்னை என்கிட்ட பேசியிருக்காரு. சரி, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தான் நாகப்பா ஜெகநாதன். அவர்கிட்ட சொல்லி 1,70,000 தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சிலையை அற்புதமான சிலை, அந்த சிலையை இன்னைக்கு செஞ்சு கொடுத்தது நாகப்பா ஜெகநாதன் அவர்கள். அந்த சிலையை திறக்கிறதுக்கு யாரை வச்சு திறக்கலாம்?
நீர்ப்பாலத்தில் சிவந்தி ஆதித்தனார் வச்சு திறக்கணும். ம். இதான் முடிவு பண்ணோம். சரி. எங்கே வச்சு 50வது பொதுக்குழு கூட்டம். ம். 50வது பொதுக்குழு கூட்டம் எங்கன்னா சங்கத்தில் இது நம்ம ஸ்கூல்லேயே வச்சுட்டு இருக்கிறோம். சரி. அது இப்போ ஸ்கூலில் வச்சு திறக்கணும். ம். திறக்கணும். ம். சிவந்தி ஆதித்தனார் பேர் போட்டிருந்தோம். ம். சீஃப் கெஸ்டாக வந்து அன்றைய முதலமைச்சராக இருந்த பாண்டிச்சேரி முதலமைச்சராக இருந்த இப்போ இருக்கிற ரெங்கசாமி அவர்களை வர வச்சு சீஃப் கெஸ்டாக வர போட்டோம். சரி. அப்போ அவரை யார் போய் கூப்பிட்டு அப்போ யாரை வச்சு பார்க்கறது? ம். இதில் இன்னொன்று சொல்லிடுறேன். ம். அப்போ நான் எந்த பொறுப்புலையும் கிடையாது. சரி. எஸ்ஆர்ஜித் இது பண்ண பிறகு அதான் உங்க அண்ணன் சொன்னாங்க சொல்லிட்டு எந்த பொறுப்பும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்களே. எந்த பொறுப்பும் போகல. நான் இப்போ போட்டியும் இடக்கூடாதுன்னு தான் எங்கள் அண்ணன் சொன்னாங்க. அதாவது ஒரு நிர்வாகக்குழு உறுப்பினரோட நீ வரக்கூடாது நீ சொன்னாங்க. அப்போ அண்ணன் ஒன்று பார்த்துக்கிட்டு என்னை எப்படியா நிர்வாகக்குழு உறுப்பினர் ஆக்கணும்னு சொல்லி நிர்வாகக்குழு உறுப்பினர் ஆக்கினாங்க. சரி. அப்போ சரி எல்லாம் வந்து கேட்குறாங்க, சரி நீ ஒரு நிர்வாகக்குழு உறுப்பினர் பொறுப்பு போகாதான்னு சொல்லிட்டாங்க. சரி நீ அந்த எலெக்ஷன் பொறுப்பு உடைய எலெக்ஷன் நடக்குது. சரி. முதல்ல நிர்வாகக்குழு ஒரு இது, அப்போ பொறுப்பு யார் தலைவர் செயலாளர் நீ நடக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன், என்னை தேடுறாங்க. ம். நான் நிறைய போய் கன்னிமாரா லைப்ரரியில் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கிறேன். சரி. செல்லை கையில் வச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா அப்பப்போ ஃபோன் பண்ணி அங்கே எலெக்ஷன் முடிஞ்சிச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். சரி. உங்களுக்கு தான் தேடிட்டு நீங்கள் வாங்க, நீ என்கிட்ட அவரே பேச, நான் கொஞ்சம் வெளியே இருக்கிறேன், நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லி இடத்துல அவங்க நிர்வாகிகள்லாம் போய் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் யார் நிர்வாகிகள் நீ கேட்டுக்கிட்டு எல்லா நிர்வாகிகளுக்கும் போய் ஆளுக்கு ஒரு சால்வை போடுறதுக்கு தான் போனே தவிர அங்கே போனால் என்னைய எப்படியும் ஒரு பொறுப்பு கொண்டு வந்துடுவாங்கிறது தான் நானும் போகலை. சரி. இருந்தாலும் வந்து என்னுடைய இதை வந்து கேட்டு பண்ணுவாங்க எல்லாமே. இப்போ நிர்வாக குழு எல்லாமே வந்து என்னுடைய இதுக்கு தான் பண்ணுவாங்க. அப்போ அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் தான் எஸ்ஆர் நாய் சிலை வைக்கணும்னு பேசி எஸ்ஆர் நாய் சிலையை வைக்கிறதுக்குரிய முடிவு பண்ணுறோம். அப்போ இவர் ரெங்கசாமி அவர்களை கூப்பிடணும் இனி ஒரு முடிவு பண்ணுறோம். ரெங்கசாமி யாரை வச்சு பேசுறது? நான் கூப்பிட்டு போகிறேன். ரெங்கசாமி வீட்டுக்கு எதிர்த்தாலும் நமக்கு சொந்தக்காரர் வீடு, சரி பேசிடுவோம் சொல்லி நிறைய கூப்பிட்டு போய் ரெங்கசாமியை போய் பார்த்து அவரே வந்து வந்தார். வர்ற அளவுக்கு நான் வந்துடுறேன்னு சொல்லி பாண்டிச்சேரி முதலமைச்சரையும் வர வச்சோம். சரி. ஆனால் அன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தால் சிவந்தி ஆதித்தன் சிலை திறக்க வரல. சரி. அப்போ பாண்டிச்சேரி முதலமைச்சர் வச்சு தான் அந்த சிலையை திறந்தோம். சரி. திறந்து அது சிலையை தூக்கி ஒரு ரூமில் போட்டு போட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.